வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு அரசன் வேட்டைக்கு போனாருங்களாம் காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ளார அவருக்கு மிருகங்களே கிடைக்கலையா, அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயிலாம். அப்ப ரொம்ப தாகம் இருந்துச்சாம். இவர் எடுத்துன்னு வந்த தண்ணி குவளை காலி ஆயிடுச்சுங்களாம். அப்போ ரொம்ப தூரத்துல ஒரு குடிசையில இருந்து புகை வந்துச்சுங்களாம். ஓ, அங்க ஒரு குடிசை இருக்கு, நம்ம அங்க போகலாம், ஏதோ சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசன் அந்த வழியே போனாருங்களாம். அந்த குடிசையில ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகள், அதாவது சிறுவர்கள் 2 பேருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்களாம். பெண்மணி அந்த அரசரை பார்த்து வணக்கம் சொன்னாங்களாம். அரசர் அந்த பெண்மணி கிட்ட, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் நீர் கொடுங்கன்னு சொன்னாங்களாம். சரின்னு இந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வர உள்ள போயிருந்தாங்களாம். அப்ப இந்த சிறுவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறத இந்த அரசர் பார்த்தாருங்களாம். அரசருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்களாம் இந்த 2 சிறுவர்களும். அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா கேப்பங்கூழ் சாப்பிட்டாங்களாம். இந்த கேப்பங்கூழுக்கா இவ்ளோ ஆரோக்கியம்? நம்மளுடைய இளவரசனுக்கு எல்லா சத்துள்ளதும் தினம் குடுக்குறோம். ஆனாலும் அவனுக்கு அந்த ஆரோக்கியம் இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கிறான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல, அடிக்கடி நோயில படுத்துடுறான்னு இந்த 2 சிறுவர்கள் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்களே, இந்த ரகசியம் என்னன்னு இந்த பெண்மணி கிட்ட கேட்கணும்னு நினைச்சாருங்களாம். அந்த அந்த பெண்மணி வெளியே வந்துச்சாம். வந்து அரசருக்கு தண்ணி கொடுத்துச்சுங்களாம். தண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அரசர், இந்த கேப்பங்கூழால தான் இந்த சிறுவர்கள் இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? என்னுடைய மகன் இவ்வளோ ஆரோக்கியமா இல்லையே, அதோடைய ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம்.